தாலி பாக்கியம் பாகம் 32. அன்றைய இரவு செல்வனுக்கு கனவுகளுடனும் தேவகிக்கு கண்ணீருடனும் கழிந்தது. மறுநாள் காலை 5 மணிக்கு எழுந்த தேவகி தெருவாசலுக்கு சாணம் விட்டு பெருக்கி கோலமிட கைலியால் மூடிக்கொண்டு சுருண்டு படுத்திருந்த செல்வன் மெல்லிய இருட்டின் உதவியுடன் கைலியால் மூடிக்கொண்டு கண்களுக்கு மட்டும் வழிவிட்டு தேவகியை ரசித்தான். அவள் செல்லும் இடமெல்லாம் கூடவே வரும் கொலுசொலி, கைகள் அசையும் போதெல்லாம் சத்தமிடும் வளையல்கள், இரவு இவன் வைத்துவிட்டு வந்த பூச்சரம் இன்னும் காயாமல் தளர்ந்து போய் தேவகியின் கூந்தலில். செல்வனின் மனம் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்தது. என் பொண்டாட்டி, மனசுக்குள் சொல்லி பார்த்து கொண்டான். உள்ளே குழந்தை அழும் சத்தம் கேட்டு செல்வன் எழுந்து போய் குழந்தையை தூக்கி ஈரமான துணியை உதறிவிட்டு தனது கைலியால் குழந்தையை சுற்றி கொண்டு வெளியே தூக்கி வந்து அணைத்தபடி திண்ணையில் படுத்து கொண்டான். திரும்பி பார்த்த தேவகி எதுவும் சொல்லாமல் வீட்டு வேலையை கவனிக்க வெளியே யாரோ செல்வா என்று கூப்பிடும் குரல் கேட்டு தேவகி வெளியே எட்டி பார்க்க செல்வன் எழுந்து வாங்க சித்தப்பா என்றார். செல்வனின் சித்தப்பா தான் வந்திருந்தார். ஆனால் அவருக்கு பின்னால் செல்வனின் காளைகள் இரண்டும் நின்றிருந்தன. ஏன்பா செல்வா, உன் அம்மாவால் இதுகளை பார்த்துக்க முடியாதுன்னு அனுப்பி வச்சிருச்சு என்று கூற செல்வன் புன்னகையுடன் காளைகளை தடவி கொடுத்தபடி, என்ன கண்ணுகளா, என்கிட்டயே வந்துட்டீங்களா என்றான். செல்வனின் சித்தப்பா முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொள்ள, என்ன சித்தப்பா, ரொம்ப கோபமாயிருக்கீங்க போலிருக்கு என செல்வன் கேட்க, உன்மேலே கோவப்பட நான் யாருப்பா? நம்ம சாதி சனத்தில் எவனுமே செய்யாத காரியத்தை செய்திருக்க. இனி எந்த பங்காளியும் எங்களை மதிக்க போறதில்லை வருத்தமாக அவர் கூற, சித்தப்பா, பங்காளிகளுக்காக எல்லாம் நாம வாழ முடியாது. யார் யார் யாராருக்கு மேலே ஒருத்தன் நிர்ணயம் பண்ணி வச்சிருப்பான். அதன்படிதான் எல்லாம் நடக்கும். நான் நினைச்சாலும் சரி, நீங்க நினைச்சாலும் சரி மாற்ற முடியாது. என் வாழ்க்கையை அவளோடதான ஆண்டவன் எப்போவோ முடிச்சு போட்டு வச்சிட்டான் சித்தப்பா. செல்வன் பெருமையாக எடுத்து கூற, அதென்னவோப்பா எனக்கு தெரியாது. ஆனால் இனி எந்த நல்லது கெட்டதுக்கும் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வரக்கூடாதுன்னு உன் அம்மா கண்டிஷனாக சொல்லியிருக்காப்பா என்றவர் அங்கே நிற்காமல் நகர்ந்து விட்டார். இதையும் போய் என் அம்மா கிட்ட சொல்லிடுங்க சித்தப்பா. தேவகி வரக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல இந்த செல்வனும் வரமாட்டான். அது என் சொந்த வீட்டு விசேஷமாக இருந்தாலும் சரிதான் என்று செல்வன் அவர் காதுகளில் விழுவது போல் உரக்க கத்தி கூறினான். செல்வன் வீட்டுக்குள் வர திரும்பும்போது தேவகி வாசப்படையில் நின்று கொண்டு இது தேவையா என்பது போல் பார்வையால் கேட்க, இன்னைக்கு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கிறது முட்டாள்தனம் தேவகி என்றபடி குழந்தையை அவளிடம் கொடுத்துவிட்டு, மாட்டுக்கு தண்ணி காட்டணும், இப்போதைக்கு பச்சை தண்ணி தான், மதியானம் சந்தைக்கு போய் புண்ணாக்கு பருத்தி கொட்டையெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன் என்றவன் காளைகளை இழுத்து சென்று மரத்தில் கட்டினான். பிறகு அவன் எப்போதும் அமரும் பாறையின் அருகே சென்று, தேவகி இங்கே வாயேன் என்று அழைக்க, யாரோ கூப்பிடுவது போல் அலட்சியமாக நின்றிருந்தாள் தேவகி. உன்னைத்தாண்டி இங்கே வான்னு கூப்பிட்டேன் என்று செல்வன் உரக்க கத்தவும், டீ எல்லாம் டீ என்று புகழ்ந்தபடி குழந்தையுடன் அவன் கூப்பிட்ட இடத்திற்கு போனாள். பாறைக்கு கீழே அமர்ந்த செல்வன் அங்கே அடையாளம் போல் வைத்திருந்த சிறு பாறையை நகர்த்திவிட்டு மண்ணை தோண்டி உள்ளிருந்து ஒரு டப்பாவை எடுத்து அதை திறந்து குழந்தையின் கொலுசையும் கொடியையும் எடுத்தான். தேவகி அவற்றை அடையாளம் தெரிந்து பலத்த அதிர்ச்சியுடன் நிற்க அவள் முன் கையை நீட்டி, அன்னைக்கு நீ ஏழுமலைகிட்ட வித்துட்டு வர சொன்னதுதான். நானும் அவன் கூட போனேன். உன்னோட தோடை விற்க முடிஞ்ச என்னால் குழந்தையோட கொலுசு கொடியை விற்க முடியலை. இது கோபாலோட கடைசி அடையாளம் வேறு. அதான் ஏதாவது குழந்தைக்கு மிச்சம் இருக்கட்டும்னு அன்பு கல்யாணத்தில் சண்முகம் எனக்கு போட்ட மச்சான் மோதிரத்தை விற்று இதெல்லாம் மறுபடியும் வாங்கிட்டேன். வீட்டில் வச்சா அம்மா கண்டுபிடிச்சி ஏதாவது பிரச்சனை வரும்னு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு மறைச்சு வச்சேன் என்றவன் அவளிடமிருந்து மெய்யரசுவை வாங்கி அதே இடத்தில் அமர்ந்து குழந்தைக்கு போட்டு விட்டான். தேவகியின் கண்ணீரை அடக்க முடியவில்லை. சுயமாய் வாழ நினைத்ததில் தோற்ற உணர்வு கண்ணீரை கொடுத்தாலும் தகப்பனின் கடைசி பரிசு மீண்டும் அவன் மகனிடம் வந்து சேர்ந்ததில் எங்கோ ஒரு மூலையில் சிறு ஆறுதல் கூட. கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் மகனை செல்வனிடமிருந்து வாங்கி அணைத்து கொண்டு அழுதவளை அணைத்து ஆறுதல் படுத்த முடியாமல் தனியாத தவிர்த்து நின்றிருந்தான் செல்வன். வேணாம் தேவகி, அழாத, மெய்யரசு பயப்படுறான் பாரு என்று செல்வன் சமாதானம் செய்ய, குழந்தையும் என்னவென்றே தெரியாமல் தேவகியின் கண்ணீரை துடைக்க அழுகை அதிகமாகத்தான் ஆனது. சற்று பொறுத்து தேவகியின் கண்ணீர் ஒரு வழியாக அடங்கி வீட்டுக்குள் நுழைந்தாள். தேவகி குளிக்க செல்வதற்காக துணிகளை எடுத்து தோளில் போட செல்வன் அவள் முன் கையை நீட்டினான். அவன் கையில் அரக்கு மஞ்சள் கிழங்கு. செல்வன் நீட்டியபடியே வழியில் நிற்க வெகு நேரம் கழித்து மெல்லிய விசும்பலுடன் அவன் கையில் இருந்த மஞ்சளை எடுத்துக்கொண்டு குளிக்கச் சென்றாள் தேவகி.
குளித்து வந்தவள் செல்வன் கூறாமலேயே நெற்றியில் விரல்கள் நடுங்க பொட்டு வைத்து கொண்டாள். தோட்டத்திலிருந்து காட்டுப்பூக்களில் ஒன்றை கிள்ளி வந்து அள்ளி முடிந்திருந்த கூந்தலுக்குள் சுருங்கினான் செல்வன். காலை உணவாக தேவகி கேப்பைக்களி செய்தாள். இருவரும் சாப்பிட்டனர். தேவகி மிச்சம் இருக்கிறத தூக்கு வழியை போட்டுக்க, இன்னைக்கு கழனியில நிறைய வேலை இருக்கு. முதல்ல மாடுகளுக்கு கொட்டா கட்டணும். நாமனாலும் பரவாயில்ல, நமக்காக உழைக்கிற வாயில்லா ஜீவன், அதுகளை பாதுகாக்கணும். கழனியில தேவையான மரத்தை வெட்டிக்கிட்டு தென்னங்கீத்து வெட்டி ஓலையா பின்னி நாளைக்கே கொட்டாகை ரெடி பண்ணலாம் என்று காற்றுடன் பேசுவது போல் செல்வன் பேசிக்கொண்டே போக தேவகியிடமிருந்து என்ற வார்த்தை கூட பதிலாக வரவில்லை. சொல்றது காதுல விழலையா என்று செல்வன் அதட்ட, நான் உங்க வயக்காட்டுக்கு வரமாட்டேன் என்றாள் தேவகி. அவளை முறைத்த செல்வன், இதோ பாரு, அதுக்கு உன்னை உட்கார வச்சு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு இப்போ நேரமும் இல்லை. இதுதான் விதின்னு வாழ கற்றுக்க முதல்ல. அது எங்க கழனி இல்லை, நம்ம கழனி. சும்மா பேசிக்கிட்டு இருக்காம கிளம்பு, போகலாம். செல்வன் குழந்தையை தோளில் தூக்கி கொண்டு காளைகளின் கயிற்றை கையில் பிடித்து கொண்டு கிளம்பி வா தேவகி என்று சொல்லிவிட்டு முன்னால் போக, தேவகி முறைப்புடன், பெரிய இவரு கூப்பிட்ட உடனே பின்னாலேயே ஓடணும் போலிருக்கு என்று முணங்கி கொண்டே கதவை பூட்டிவிட்டு சாப்பாடு இருந்த கூடையை தூக்கி தலையில் வைத்து கொண்டு செல்வன் பின்னால் போனாள். செல்வனின் வயலுக்கு செல்லும் ஒத்தையடி பாதை, முன்னால் காளைகள், அவற்றின் பின்னால் செல்வனின் தோளில் குழந்தையுடன் தேவகி தலையில் சாப்பாடு இருந்த கூடையை சுமந்தபடி காளைகளின் கழுத்து மணியின் சத்தத்துக்கு போட்டியாக தேவகியின் கால் சலங்கைகள் ஒலிக்க செல்வன் நின்று நின்று ரசித்தபடி சென்றான். கண்ணீருடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். செல்வனும் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. இருவரும் மௌனமாக வீடு வந்து சேர்ந்தனர். மறுநாள் காலையிலே சுகுணா வந்துவிட்டாள். விஷயம் ஏதும் அறியாமல் வந்த சுகுணா தேவகியை சுமங்கலி கோலத்தில் பார்த்ததும் அதிர்ந்து, பிறகு வியந்து கண்ணீருடன் தேவகியை கட்டி கொண்டாள். நான் கும்பிட்ட தெய்வம் என்னை கைவிடல கண்ணு, உன்னை இப்படி பார்க்க மாட்டோமான்னு எத்தனை நாள் அழுதுருப்பேன் தெரியுமா? எனக்கு ஒரு வார்த்தை தெரியப்படுத்தியிருந்தா ஓடி வந்திருப்பேன் அம்மா என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினாள். தேவகி எதையும் சொல்ல முடியாமல் தவித்து நிற்க செல்வன்தான் புன்னையுடன் முன் வந்து சமாளித்தான். முன்கூட்டியே திட்டம் போட்டு எதுவும் நடக்கலாங்க. இவளை அந்த மாதிரி பார்க்க பிடிக்காம நான் தான் அவசரமாக தாலி கட்டினேன். அது யாருக்கும் தகவல் சொல்ல முடியல. தேவகி கூட கடைசி நிமிஷம் வரை எதுவுமே தெரியாது என்று செல்வன் கூற, சுகுணா செல்வனை பார்த்து வியந்தோ, ஐயா ராசாவாட்டம் இருக்கிய தம்பி, தேவகி பிறந்த மாதிரி. இனி இதுக இரண்டையும் பத்தின கவலை விட்டது, பத்திரமா பார்த்துக்க தம்பி என்றாள். செல்வன் சிரிப்புடன் தலையசைத்து, அதை விட எனக்கு வேறென்ன வேலை இருக்கு அக்கா என்றான். அன்று மதியம் வரை இருந்துவிட்டு சாப்பிட்டு கிளம்பின சுகுணா. வாசலில் நின்று, இந்த தம்பிக்கு பயந்துதான் சென்னையில வீடு பார்க்க சொன்னியா தேவகி? என்ன பொண்ணுமா நீ? நல்ல வேளை நான் வர்றதுக்கு முன்னாடியே தம்பி முந்திக்கிருச்சு என்று கூறி சந்தோஷமாக சிரித்து விட்டு போனான். அடுத்த சில நாட்கள் இப்படித்தான் அமைதியாக போனது. கழனியில் எதிரெதிரே பார்த்து கொண்டாலும் சிறு சிறு முனங்களுடன் இருவரும் விலகி கொண்டனர். காரணம் செல்வன்தான். தனது மகனின் நிம்மதி முக்கியமென பூமாத்தலா அமைதியாக செல்ல செல்வனின் மனது காயப்படக்கூடாது என்று தேவகி ஒதுங்கி போனாள். எல்லாவற்றையும் விட தேவகியின் அயராத உழைப்பு பூமாத்தாவின் வாயை அடைத்திருந்தது என்று கூட சொல்லலாம். செல்வனுடன் சேர்ந்து பாடுபடும் தேவகியை கண்டும் காணாது போல் இருந்தாள். மாடுகளுக்கு கொட்டகை கட்டி முடித்ததும் வயலில் வேலை எதுவும் இல்லை எனும் போது தேவகியின் மனையோடு பக்கத்தில் இருந்த தனது மனையையும் சேர்த்து மலையிலிருந்து சிறு பாறைகளை பொறுக்கி வந்து சுற்றிலும் காம்பவுண்ட் போல அடுக்கினார்கள். கரண்ட் சர்வீஸ் வாங்குவதற்காக தாலுகா ஆபீஸ் சென்றான் செல்வன். வீட்டுக்கு மனை பட்டா இருந்தால்தான் தர முடியும் என்று சொல்லிவிட மனை பட்டா கேட்டு விண்ணப்பித்தான். அடுத்த மாதம் ஊரக வளர்ச்சித்துறை மந்திரி சுற்றுப்பயணம் வரும்போது இலவச வீட்டு மனை பட்டா வழங்குவார்கள் என்று உறுதியாக தெரிந்ததும் நிம்மதி ஏற்பட்டது. பகலில் நல்ல பொறுப்புள்ள குடும்ப தலைவனாக இருந்தவன் இரவில் காதல் நோயாளியாக தேவகியின் கண்ண அசைவுக்காக காத்திருந்தான். அவனின் ஏக்க பார்வையை அலட்சியமாக ஒதுக்கி தள்ளிவிட்டு கதவை அடைக்கும் மனைவியை ஒரு கை பார்த்துடலாமா என்றுதான் தோன்றும். ஆனால் அவளுக்கு கொடுத்த வாக்குறுதி குறுக்கே நின்றது. இரவில் கொள்ளும் விரகம் பகலில் உழைப்பாக மாறியது. வீட்டுக்கு தேவையானவற்றையெல்லாம் வாங்கி வந்து போட்டான். தேவகி ஒரு காதல் மனைவியாக அவனுடன் வாழவில்லை என்றாலும் அவனுக்கு உழைப்பில் சரிபதியாக நின்றாள். இப்போதெல்லாம் தேவகி எதிரில் கண்டாலே பூமாத்தாவின் பேச்சு இதுவாகத்தான் இருந்தது. வேண்டா வெறுப்பா புள்ளையை பெற்று காண்டா மிருகன்னு பேரு வச்ச கதையெல்லாம் இருக்கு. எந்த ஊர்ல நடக்கும் இந்த மாதிரி அநியாயம்? ஆம்பளையான் சம்பாதிச்சு போட்டு சொகுசா வாழணும், ஆனா ராவானா அவனை வெளியே படுக்க விடணும். இவளுக்கெல்லாம் புருஷன் ஒரு கேடா என்று சற்று சத்தமாகவே பேசி கொண்டு போனாள். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.